அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். பொதுவா ஒரு கல்யாணத்துக்கு போறாங்கன்னா அவங்க எதுக்காக போவாங்கன்னு பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிளை பார்த்துட்டு வாழ்த்துறதுக்காக போவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனாதான் எல்லா ரிலேட்டிவ்ஸும் சந்திக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸும் சந்திச்சுட்டு வருவாங்க. பட் நான் வந்து எதுக்காக போறேன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடுக்காக மட்டும் தான் போவேன். ஸோ வாழை இலையில என்னென்ன வைக்கிறாங்கன்றத நோட் பண்ணுவேன். சப்போஸ் நம்மளுக்கு தெரியாத ஐட்டம்லாம் வச்சாங்கன்னா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன். பொதுவா மேரேஜ்ல பாத்தீங்கன்னா பிரியாணி வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா எண்ணெய் கத்திரிக்காய் இல்லாம பிரியாணி வைக்க மாட்டாங்க. வாழை இலையில எண்ணெய் கத்திரிக்காய்க்குன்னு ஒரு பிளேஸே இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு தான் மற்ற எல்லாத்தையுமே வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோட டேஸ்டே தனித்துவமா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். கல்யாண வீட்டு எண்ணெய் கத்திரிக்காவை எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜ் ஸ்டைல் அப்படியே காப்பி பண்ற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் செய்யணும்னா அதுக்கு முக்கியமான ஒரே பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயை யூஸ் பண்ணாதான் அந்த டேஸ்ட் அப்படியே எடுத்து கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெயை நல்லா ஊத்திக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகு, சீரகம், கறி லீவ்ஸ் இது மூணுமே போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கலரி விட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காயோட கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் ஆசீர்வாத் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் எண்ணெயில பட்டனே கரிகிராம இருக்கிறதுக்காக நான் வாட்டர் ஆட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிட வேண்டியதான். கத்திரிக்காயோட கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரும்போது 2 பச்சை மிளகா 3 டொமேட்டோ கட் பண்ணி அதுல போட்டாச்சு. நல்லா கரைச்சு வச்ச புளி தண்ணியும் சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடணும். அது கொதிச்சிட்டு இருக்க கேப்ல சைடு பை சைடு பாத்தீங்கன்னா பீனட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கத்திரிக்காய் வந்துருச்சான்னு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பீனட் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஃபைனலா பீனட் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து ரொம்ப லோ சிம்ல வச்சு அதை கொதிக்க விடணும். அது கொதிச்சு வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளவுதாங்க வெட்டிங் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் நாங்க செய்யும்போது நெக்ஸ்ட் டே டெஃபினட்டா நாங்க ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடுவோம். நீங்க இந்த மாதிரி சாப்பிடுவீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அது வரைக்கும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அல்லாஹ் ஹாஃபிஸ்.